Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving with exercise 5A second sum. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா நான் என்ன ஃபார்மேட் சொல்லியிருந்தேன், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட், இதுதான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்படி அந்த ஃபார்முக்கு வரல, ஸ்கொயரே இல்லை அப்படின்னா அது வந்து நாட் அ ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணுமான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிடணும். 5x ஸ்கொயர் மைனஸ் 8x. இப்போ ப்ராக்கெட் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி -3 வந்து உள்ளே கொண்டு வரணும். -3 வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மூலயமா உள்ளே கொண்டு வந்தால் -3 × 7 வந்து -21. மைனஸ் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 2s are 6x. இப்போ பாருங்கள், எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு வரணும், எல்லாமே LHS சைடு கொண்டு வரணும். -6x -21 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +21 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் இதில் இருக்கோ அதெல்லாம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 5x ஸ்கொயர் மைனஸ் 14x + 21 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ஸோ செகண்ட் சம்மில் வந்து x - 4 3x + 1 ஈக்குவல் டு 3x -1 x + 2 இப்படி இருக்கா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே LHS சைடு கொண்டு வந்துட்டு செக் பண்ணணும் அது ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ செக் பண்ணிடலாம் பாருங்கள். இதுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து நார்மலாக இப்படி தான் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே எதுவுமே நம்பர் இல்லைன்னா 1 இருக்கிற மாதிரி மீனிங். ஸோ 1 3s are 3, x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பவர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் மல்டிப்ளை பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 1s are 1, எக்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3s are 12, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4. ஓகேவா? இப்படி 4 டேர்ம்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸில் 2 டேர்ம்ஸ் ப்ராக்கெட்டில் இருந்ததுன்னா 4 டேர்ம்ஸ் உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சரில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடும் அதே மாதிரி தான். கிளியராக மெதுவாக கூட பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால். ஸோ 3 இங்கே 1 இருக்க மாதிரி மீனிங் 3 1s are 3, x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 3 2s are 6x, 3x இன்ட்டு 2 6x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1x வந்து 1x தான். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 2s are 2. ஓகேவா? இதில் எது லைக் டேர்ம்ஸோ அங்கேயே ஷார்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லைக் டேர்ம் இது ரெண்டுமே, ஸோ அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். -11x -4, இங்கே வந்து 3x ஸ்கொயர், இது ரெண்டும் லைக் டேர்ம். +6 - 1 வந்து +5x. ஓகேவா? -2. இப்போ எல்லா டேர்மையும் ஒரு சைட் கொண்டு வந்துக்கலாம். 3x ஸ்கொயர் -11x -4 -3x ஸ்கொயர் -5x -2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே +3x ஸ்கொயர் இருக்குது, இங்கே -3x ஸ்கொயர் இருக்குது, டைரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். +3 -3 அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், +3x ஸ்கொயர், இங்கே -3x ஸ்கொயர் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், -11x -5x. ஸோ இந்த -11x -5x வந்து -16xஆக மாறும். -4 -2 வந்து இப்போ இதுவும் லைக் டேர்மா, -4 -2 லைக் டேர்ம்ஸ். ஸோ அதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -6 வரும். -6 ஈக்குவல் டு 0. இது வந்து
அவங்க கேட்ட கொஷின் என்ன, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா, ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும். ஸோ 2 இல்லை, ஹையஸ்ட் பவர் நம்மளுக்கு 2 இல்லை. ஸோ இட் இஸ் நாட் it doesn't form a quadratic equation. So third one பாருங்க, seven x cube minus 2x square plus 10 equal to 2x minus 5 the whole square. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்முக்கு நீங்கள் சில டைம் என்ன சொல்லுவீங்க, டைரெக்டாகவே பார்த்த உடனே க்யூப் இருக்குது, இது ஹையஸ்ட் பவர் வந்து 3, ஸோ இது கண்டிப்பாக குவாட்ரட்டிக்காக இருக்காது அப்படின்லாம் சொல்லுவீங்க. எஸ், இது குவாட்ரட்டிக்காக இருக்காது. மேபி இங்கே க்யூப் ஃபார்ம் ஆகி க்யூபும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸ்கொயர் வந்துடும்ல. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இந்த முன்னாடி சம்மில் கேன்சல் ஆச்சு. ஸோ எக்ஸுன்ற நெக்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு. அதே மாதிரி க்யூபும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டார்டிங்காக வந்துருச்சுன்னா அதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மில் வருமானது பார்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த சம்மில் எக்ஸ் க்யூபும் மேபி கேன்சல் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ 7x cube minus 2x square plus 10, இது வந்து ஐடென்டிட்டி வந்துடும், a minus b the whole square. ஸோ a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. ஓகேவா. இது a, இது வந்து b, இது வந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. 2x the whole square a square plus b square minus 2ab. ஓகேவா. a வந்து 2x, b வந்து 5. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இது வந்து 4x ஸ்கொயராக மாறிடும். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 25 மைனஸ் இதை வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷனில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 5s are 20x, அவ்வளோதான். இதை வந்து 2 வந்து இதுக்கும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கும் மல்டிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க, சில பேர் அந்த மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நார்மலாக கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணவே போதும், ஓகேவா. இப்போ எல்லாமே ஒரு சைடு எடுத்துகிட்டு வரலாம். 7x cube minus 2x square plus 10, இங்கே minus 4x square minus 25 minus plus 20x. சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் அந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை ஆர்டரில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு x cube தான் பெருசு, x cube எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ், இதுவும் லைக் டேர்ம்ஸ். minus 6x square. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, எக்ஸ் டேர்ம் வரணும். எக்ஸ் டேர்ம் வந்து ஒரே டேர்ம் இருக்கிறதுனால இது மட்டும்தான் எக்ஸ் டேர்மாக இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 10 minus 25 minus 15 ஈக்குவல் டு 0. இதை பார்த்தா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் மாதிரி தெரியுதா, இல்லை. ஹையஸ்ட் பவர் வந்து க்யூபாக இருக்கிறதுனால க்யூபிக் ஈக்குவேஷனாக மாறிடும் இது. ஸோ it is not a quadratic equation. ஓகேவா, இவ்வளோ தான் அந்த சம். Hope you all got this. Catch you in the next video. Bye bye.